சென்னை ஆர்கே நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சுண்ணாம்பு கால்வாய் சந்திப்பின் அருகே 5 பேர் சாலையில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்திய போது போதையில் இருந்த அவர்கள் காவலர் பிரகாஷை அவதூறாக பேசியதோடு சாவியை எடுத்து பிரகாஷின் கையில் குத்தி தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த பிரகாஷ் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் போதை ஆசாமிகள் 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை ஆற்றங்கரை நகர் பகுதியைச் சேர்ந்த மிர்சான் அலிக்கும் சையத் அலி பாத்திமா என்பவதற்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சையத் அலி பாத்திமாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அபூபக்கர் என்பவரோடு கள்ளக்காதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனது வீட்டிற்குள் அபூபக்கர் புகுந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த மிர்சான் அலி அபூபக்கரின் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொண்டி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பியோடிய மிர்சான் அலியை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.